2 சாமுவேல் அதிகாரம் 20. சேபாவின் கலகம். அப்பொழுது பென்யமின் குலத்தைச் சார்ந்த பிக்கிரியின் மகன் சேபா என்ற இளிமகன் அங்கு இருந்தான். அவன் எக்காளம் ஊதி, எங்களுக்கு தாவீதிடம் பங்கு இல்லை, ஈசாயின் மகனிடம் மரபுரிமையும் இல்லை, இஸ்ரவேலரே, ஒவ்வொருவரும் உங்கள் கூடாரங்களுக்கு செல்லுங்கள் என்றான். இஸ்ரவேலர் அனைவரும் தாவீதை பின்பற்றுவதை விட்டுவிட்டு பிக்கிரியின் மகன் சேபாவின் பின் சென்றனர். ஆனால் யூதாவினரோ யோர்தான் முதல் எருசலேம் வரை தங்கள் அரசரை சார்ந்திருந்தனர். தாவீது எருசலேமிலுள்ள தம் வீட்டுக்கு வந்தார். தம் வீட்டை பாதுகாக்க தாம் விட்டு வந்த 10 வைப்பாட்டியரையும் அழைத்து பாதுகாப்புள்ள ஒரு வீட்டில் அவர்களை வைத்து தேவையானவற்றை கொடுத்து வந்தார். ஆனால் அவர்களோடு உறவு கொள்ளவில்லை. அவர்கள் இறக்கும் வரை காவலில் வைக்கப்பட்டு கைம்பெண்களைப் போல் வாழ்ந்தனர். பிறகு அரசர் அமாசாவை நோக்கி, 3 நாள்களுக்குள் யூதாவினரை என்னிடம் வரச் சொல், அப்போது நீயும் இங்கேயே இரு என்றார். அமாசா யூதா மக்களை அழைத்து சென்றான். ஆனால் தனக்கு குறித்த காலத்தை மீறி காலம் தாழ்த்தினான். தாவீது அபிசாயை நோக்கி, பிக்கிரியின் மகன் சேபா அப்சலோமை விட மிகுதியாக நமக்கு தீங்கிழைப்பான். உன் தலைவரின் பணியாளரை அழைத்து கொண்டு அவனை துரத்தி செல்லுங்கள், இல்லையேல் அரண்சூழ் நகர்களைக் கண்டு நம் கண்களில் இருந்து தப்பிவிடுவான் என்று சொன்னார். யோவாபின் ஆள்களும் கெரேத்தியர் பெலேத்தியரும் வலிமை மிகு வீரர்கள் அனைவரும் அபிசாயின் தலைமையில் சென்றனர். அவர்கள் எருசலேமில் இருந்து புறப்பட்டு பிக்கிரியின் மகன் சேபாவை பின்தொடர்ந்தனர். அவர்கள் கிபயோனில் உள்ள பெருங்கல் அருகே வந்தனர். அமாசா அவர்கள் முன்பாக வந்தான். யோவாபு தாம் உடுத்தியிருந்த பேருடை மீது ஒரு கச்சை கட்டியிருந்தார். அதில் உறையோடு கூடிய ஒரு குறுவாள் சொருகப்பட்டிருந்தது. அவர் முன்னால் சென்றபோது அது கீழே விழுந்தது. யோவாபு அமாசாவை நோக்கி, சகோதரனே, நலமா என்று கேட்டு அவனை முத்தமிடுவதற்காக வலக்கையால் அவனது தாடியை பற்றினார். யோவாபின் இடக்கையில் இருந்த குறுவாளை பற்றி அமாசா எச்சரிக்கையாக இல்லை. யோவாபு அதை அவன் வயிற்றில் குத்த அவனது குடல் தரையில் சரிந்தது. மீண்டும் குத்துவதற்கு அவசியமில்லாமல் அமாசா இறந்தான். அதன்பின் யோவாபும் அவனுடைய சகோதரன் அபிசாயும் பிக்கிரியின் மகன் சேபாவை பின்தொடர்ந்தனர். யோவாபின் ஆள்களுள் ஒருவன் அவர் அருகே நின்று கொண்டு, யோவாபை விரும்புகிறவர்களும் தாவீதின் பக்கம் உள்ளவர்களும் யோவாபின் பின் செல்லட்டும் என்றான். சாலை நடுவே அமாசா தன் இரத்தத்தில் மூழ்கி கிடக்கவே வீரர்கள் அனைவரும் அங்கேயே நின்றுவிட்டதை அவன் கண்டான். அமாசாவின் அருகே வந்தவர்கள் அனைவரும் நின்றுவிட்டதைக் கண்டு அவனை சாலையில் இருந்து வயலுக்கு இழுத்து ஒரு துணியால் மூடினான். அமாசா சாலையில் இருந்து விலக்கப்பட்டதும் அனைவரும் யோவாபின் பின் சென்று பிக்கிரியின் மகன் சேபாவை பின்தொடர்ந்தனர். சேபா அனைத்து இஸ்ரேல் குலங்களின் நிலப்பகுதி வழியாக பெத்மகாவின் ஆபேல் வரை சென்றான். பெரியோர் அனைவரும் ஒன்று திரண்டு அவன் பின் சென்றனர். யோவாபும் அவன் படையினரும் பெத்மகாவின் ஆபேலில் முற்றுகையிட்டு சேபாவை வளைத்தனர். நகருக்கு எதிராக முற்றுகை கோட்டை எழுப்பினர். அது மதிலுக்கு அருகில் இருந்தது. அதனில் நின்று யோவாபோடு இருந்த வீரர்கள் அனைவரும் அம்மதிலை தகர்த்து கொண்டிருந்தனர். அப்போது அறிவு கூர்மையுள்ள ஒரு பெண் நகரிலிருந்து குரல் எடுத்து, கேளுங்கள், கேளுங்கள், தயை கூர்ந்து யோவாபை இங்கே வர சொல்லுங்கள், நான் அவரிடம் பேச வேண்டும் என்றாள். அவரும் அவள் அருகே வந்தார். அப்பெண் அவரை நோக்கி, யோவாபு நீர்தாமோ என்றாள். நானேதான் என்றார் யோவாபு. உம் அடியவளின் வார்த்தையை கேளும் என்றாள் அப்பெண். கேட்கிறேன் என்றார் யோவாபு. அவள் தொடர்ந்து கூறியது, முற்காலத்தில் அடிக்கடி சொல்வார்கள், ஆபேலுக்கு சென்று ஆலோசனை கேட்பார்களாக, அதன்படியே பிரச்சனைகள் தீர்க்கப்படும். இஸ்ரேலின் நாங்கள் அமைதியும் நாணயமும் உடையவர்கள். இஸ்ரேலின் தாயென விளங்கும் இந்நகரை நீர் அழிக்க தேடுவதேன்? ஆண்டவரின் உரிமை சொத்தை நீர் விழுங்குவானேன் என்று அப்பெண் கேட்டாள். அதற்கு யோவாபு, இல்லை, விழுங்க வேண்டும் அல்லது அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு அறவே இல்லை. காரியம் அதுவல்ல. எப்ராயிம் மலைப்பகுதியைச் சார்ந்த பிக்ரியின் மகன் சேபா என்பவன்
அரசர் தாவீதுக்கு எதிராக கையோங்கியுள்ளான். அவனை மட்டும் தாருங்கள், நான் நகரில் இருந்து விலகிச் செல்வேன் என்று பதில் கூறினார். அப்போது அப்பெண், இதோ அவன் தலை மதிலுக்கு அப்பால் உம்மிடம் தூக்கி எறியப்படும் என்றாள். மக்கள் அனைவரையும் அவள் அணுகி அறிவார்ந்த ஆலோசனை கூறினாள். அவர்களும் பிக்ரியின் மகன் சேபாவின் தலையை வெட்டி யோவாபிடம் எறிந்தார்கள். யோவாபு எக்காலம் ஊத அவர்கள் நகரை விட்டு நீங்கி தம் வீடுகளுக்கு சென்றனர். யோவாபு எருசலேமுக்கு திரும்பி அரசரிடம் சென்றார். தாவீதின் அலுவலர். யோவாபு அனைத்து இஸ்ரேலின் படைத்தலைவராகவும் பெனாயாவின் மகன் யோயத்தா கெரேத்தியர் பெலேத்தியரின் தலைவராகவும் இருந்தனர். அதோராம் கொத்தடிமைகளுக்கு பொறுப்பாளராகவும் அகிலுதின் மகன் யோசபாத்து பதிலாளனாகவும் இருக்க சேவா செயலாளராகவும் சாதோக்கும் அபியத்தாரும் குருக்களாகவும் பணியாற்றினர். யாயிரைச் சேர்ந்த ஈராவும் தாவீதின் குருக்களில் ஒருவனாக இருந்தான்.